போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்ற ஜாஃபர் சாதிக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் என்னென்ன நிபந்தனைகளை விதித்திருக்கிறது? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அந்த ஜாமீனில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. நீதிபதி சுந்தர்மோகன் பிறப்பித்த அந்த உத்தரவில் 5 லட்சம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் முகமது சலீம் ஆகிய இருவரும் தங்களுடைய பாஸ்போர்ட்டை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், தவறினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மொபைல் நம்பரை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றுவதாக இருந்தால் அது சம்பந்தமான தகவலை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளை மீறி செயல்பட்டால் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஜாஃபர் சாதிக் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அந்த நிபந்தனைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.